ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான ஒரு புதுமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வீட்டில் இருக்கிற ஒரு 3 பொருள் மட்டும் போதும். ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அது கரெக்டாக நமக்கு வந்து அது 1 கப் அளவு இருக்கிற மாதிரி நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சு நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது, இல்லைனா வந்து நமக்கு வந்து அது திரியாக கிடைக்கும். நெருன்னு அந்த ஸ்வீட்டு வந்து நமக்கு வந்து நெருன்னு கிடைக்கும் இந்த ஹல்வா வந்து. அதனால் ஃபஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது 1 கப்பில் நீங்கள் எந்த கப்பில் பொட்டுக்கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடிச்ச வெல்லம் தான் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து இது கரையிற மாதிரி கொதிக்க விட்டுருங்க. நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும், பதம்லாம் கிடையாது, பாகுப்பதம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அது வந்து கரைஞ்சால் போதும். தூசிகள் எதுவும் இருந்துச்சுன்னா வெல்லத்தில் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவை வந்து ஒரு பேனுக்கு மாற்றிட்டு இந்த சர்க்கரையை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த சர்க்கரை பாகை வந்து ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்குங்க. நமக்கு கலந்து வச்சு அந்த மொத்த சர்க்கரை பாகும் தான் நமக்கு தேவை. இதை கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அடிகனமான பாத்திரமே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும் சீக்கிரமே கீழே. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த சர்க்கரை பாகு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு வந்து அல்வா பதம் கிடைக்கணும், அதனால் அது வரைக்கும் நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ எல்லா தண்ணியுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் வந்து நான் வந்து ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போயே எப்படி நெய் ஊற்றுன மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும், அந்த 1/2 கப்லேயே பார்த்திங்கன்னா 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், 1/4 கப்பு வந்து நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா எண்ணெய் மட்டும் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா அந்த எண்ணெய் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஹல்வா வந்து உறிஞ்சிரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் தெரியும், நல்லா எல்லாம் உறிஞ்சி நல்லா கலந்து வந்துடுங்க. நமக்கு கரண்டியில் எடுத்து அந்த மாதிரி விழுகணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி கரண்டிலேருந்து எவ்வளோ அழகாக விழுகுதுன்னு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். செலவுலாம் ரொம்ப கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்வீட் வந்து சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.